எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா சரியான மழைங்க. அப்படியே ஜோன்னு மழை பெய்யுது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சம்மர் சீசனில் இப்படி ஒரு மழை பெஞ்சால் உண்மையிலே எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வெந்து போய் கிடந்த இடத்துல அந்த மாதிரி மழை பெஞ்சப்போ அதை பார்க்கறதுக்கே ஒரு நல்லா ரம்மியமாக மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. இந்த டைமில் என்ன சமைக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. நம்ம யூடியூபர் சமையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா சமைப்பாங்க. அதில் ஒருத்தவங்க ஞாபகம் வந்துச்சு. ஆமாங்க, நெல்லை ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லைன்னு அவங்க சமைச்ச அந்த உள்ளி தீயல்ன்ற ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அது ஏற்கனவே 2 டைம் சமைச்சிட்டேன். இன்றைக்கி அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அவங்க செஞ்ச அதே மெத்தடில் நான் சமைச்சு காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் போட்டு நம்ம புளிக்குழம்பு வைக்கோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிச்சாங்க. இந்த டிஷ் பார்த்திங்கனாக்கா இந்த கேரளா சைடெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கேரளா பார்டரில் இருக்க தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த சைடு இருக்கவங்கலாம் இதை அடிக்கடி செய்கிறாங்க. இதை நாகர்கோயில் ஸ்பெஷல்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த ரெசிபியை தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதை வச்சு எப்படி அழகாக சூப்பராக ஒரு குழம்பு செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான பொருள்னு பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயமும் ஒரு கட்டி பூண்டும் இருந்துச்சுன்னா போதும். ஒரு தேங்காயை உடச்சி ஒரு அரை மூடி தேங்காயை திருவி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயமும் ஒரு கட்டி பூண்டும் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு இது. ஒரு அரை மூடி தேங்காயை திருவி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கலாம். இந்த 4 இதுவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு பண்ணிடலாம். நல்லா சூடாக அந்த மலைக்கு சூடாக சாதம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு உள்ளி தீயல் அந்த குழம்பு இந்த மாதிரி ஒரு புளி ஊற்றி ஒரு சூப்பராக ஒரு குழம்பு செஞ்சுட்டு ஒன்றுமே தொட்டுக்க வேணாம். ஒரு அப்பளம் இருந்துச்சுன்னா போதும். ஒரு அப்பளத்தை வறுத்துட்டு ஒரு வத்தலோ அப்பளத்தோ பொரிச்சிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முக்கியமாக தேவைன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், துருவி வச்ச தேங்காயை போட்டு இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். இதுதான் தீயல், உள்ளி தீயல். சின்ன வெங்காயத்துக்கு தான் உள்ளின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குது. அதனால் இதுதான் அவங்களோட இந்த குழம்போட பேரோட டெஃபினேஷன். இந்த தேங்காயை வறுக்கக்குள்ளே அப்படி ஒரு கமகமன்னு அவ்வளோ ஒரு வாசனைங்க. அந்த மிளகு வெந்தயம்லாம் அப்படியே வறுப்பட்டு இந்த தேங்காயை வறுக்கக்குள்ளே பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி என்னம்மா செய்கிறீங்க, ரொம்ப சூப்பராக ஒரு வாசனை வருது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அப்படியே நல்லா அந்த வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு வறுக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்தரணும். இப்போ கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டோடையே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை போட்டு நம்ம அந்த சூட்லேயே வறுத்துடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்குங்க. இப்போ இது 3த்தையும் அந்த சூட்லேயே நல்லா வறுத்து அப்படியே ஆற விட்டுட்டு மிக்சியில் தண்ணியெல்லாம் விடாமல் அப்படியே கொரன்னு நல்லா முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்து விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் இதுக்கான மசாலா.
ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க எனக்கு இதை செய்யறதுக்கு. அதனால தான் இந்த ரெசிபியை வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் போடுறேன். இனிமேல் இந்த மாதிரி நம்ம யூடியூபர் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் சமைக்கிறதையே எடுத்து இதுவே ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி போட்டுடலாம் போல் இருக்குது. அதனால் இது பார்ட் 1 அப்படின்னு நான் இன்றைக்கி போட போகிறேன். மறுபடியும் அகைன் அதே தேங்காய் எண்ணெயில் ஊற்றி தாளிக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயமும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம உரித்து வச்சோம்ல பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட என்ன பண்ணுறோம், நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் வேக விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு வேகட்டும். அது அப்படியே அடுப்பு கம்மியாக வச்சுட்டு வேக விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் இந்த மசாலாலாம் போட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும். அவங்க சொன்னது தான் மெயினாக, தண்ணியே விடக்கூடாதுன்னு. கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால ஆவி பறக்குது. நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு கூட அரைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலையில் சாப்பாடு கொடுத்து விடணுன்ட்டு கொஞ்சம் அவசரமாக செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை பார்த்திங்கன்னா இந்த நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா, அதிலே போட்டு நீங்கள் இந்த டைமில் அடுப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சே செய்யலாம். போட்டு இந்த மசாலாவையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி செய்யக்குள்ள சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது கொதிக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளியோட ஸ்மெல்லெல்லாம் போய் இந்த மசாலா எல்லா ஸ்மெல்லும் போய் சும்மா எண்ணெயெல்லாம் அப்படியே அது தனியாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இடையில கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கொதித்து அப்படியே கமன்னு ஒரு வாசனையோட எண்ணெயெல்லாம் தனியாக வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தை அதோடு போட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சு கொதிக்க விடுவோம். கொஞ்சம் சுண்டுனா நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அந்த வெல்லம் வந்து நல்லா இதாகி அந்த வெல்லத்தோட டேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சிங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து நம்மளோட ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை அவங்களோட ரெசிபி உள்ளி தீயல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கும் இந்த ரெசிப்பியை செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் இதெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் முடிச்சிட்டேன். இது வந்து சாப்பாடு வந்து பசங்களுக்கு வந்து இதில் நான் ரெடி பண்ணியாச்சு. இதோடய ஊற்றி நான் வந்து ஒரு பொரியல் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. மதியானம் லஞ்சுக்கும் கொடுத்தாச்சு. நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ்லாம் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.